எண்மண் மக்கள் யாத்திரை தான். அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியால் பேசப்பட்ட யாத்திரைகள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்திய யாத்திரைகள், பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எடுக்கப்பட்ட யாத்திரைகள் தான் பல யாத்திரைகள். ஆனால் இந்த எண்மண் மக்கள் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க, போனாங்க, வெள்ளம் முடிஞ்சுது. பிரதமர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருந்தார். முடித்து விட்டு புதுடெல்லி விமான நிலையத்துக்கு வராரு. 1 மணிக்கு லேண்ட் ஆகிறாரு. அங்கேருந்து ஒரு டிஃபென்ஸ் ஃப்ளைட் எடுக்கிறாரு. 4 மணிக்கு ஐயனாஸ் அடையார் வராரு. 6 மணிக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு. மேலே ஏரியல் சர்வே பண்ணுறாரு. மீண்டும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களே புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்திக்கிறாரு. டெல்லி போகிறாரு. இதே மாதிரி அன்றைக்கு 1500 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. ஆனால் ஒரே கண்டிஷன் சொல்கிறாரு, நீங்கள் ஸ்ரீபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர், இங்கே ஆல்ரெடி நாங்கள் 2016 தனியாக நிறுத்திட்ட போது 10,000 வாக்குகளை தாண்டிய தொகுதிகள். அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி, மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி, அம்பத்தூர். இதில் பார்த்தீங்கன்னா சாமானியர்களுக்கு வணக்கம். நிறைய கெஸ்ட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அண்ணாமலை நாவ பண்ணியிருக்கோம், சாசிகை சாரை பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பல பேரை பண்ணியிருக்கோம். முதல் முறையாக பாஜகவோட மாவட்ட தலைவரை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். வேறு யாரும் இல்லை, வேதாண்ணாவை பற்றி சொல்லும் போது களத்தில் இருப்பார். எந்த லீடர் வந்தாலும் நீங்கள் ஏர்போர்ட் வழியாக கொஞ்சம் பேனர்ஸ்லாம் பார்க்கலாம். அது அண்ணா ஏற்பாடு பண்ணுறது தான். ரொம்ப வைப்ரண்ட்டான பர்சன், இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஆள். சில இம்பார்ட்டண்டான இன்ட்ரொடக்ஷன்லாம் அவருக்கு இருக்குது, ஸ்கூல் இருக்குது, எல்லாமே இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். பட் அதெல்லாம் தவிர மிகப்பெரிய மகாபெரிவ பக்தர் அவர். அது ஒரு சிறப்பு விஷயம். அவர்கிட்ட பேசுவோம், நிறைய பேச வேண்டியது இருக்குது. பாலிடிக்ஸு 2 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு ஆட்சி வரணும்னு நினைக்கக்கூடிய நபரில் அவரும் ஒருவர். வாங்க அவரோட பேசுவோம். அண்ணா வணக்கம்ண்ணா. ரொம்ப நாள் ஆசைண்ணா உங்களை இன்டர்வியூ பண்ணணும். ஏன்னா உங்களோட நீங்கள் களத்தில் நீங்கள் வைப்ரண்ட்டாக இருக்கிறது, எப்போவுமே அடிச்சு ஆடுற ஒரு இது, அதனால் ரொம்ப ஆசை. முதல்ல நம்ம எண்மணியின் மக்கள் வச்சு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் களத்தில் இருக்கக்கூடிய நபர், நீங்கள் களத்தில் பல மக்களோட பேசுவீங்க. இதோ அண்ணாமலை அண்ணா ஒன்றும் இந்த ஏரியாவுக்கு வரலனாலும் தமிழகம் முழுக்க அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட விழுப்புரம் வழி வந்துட்டார். ஹி டச் ஸ்டில் விழுப்புரம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் வந்துடுவார்னு நினைக்கிறேன் சீக்கிரம். எண்மணியன் மக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பாரதிய ஜனதா கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கேன். பல யாத்திரைகளை பார்த்துருக்கோம். தேசிய அளவில் யாத்திரை, மாநில அளவில் யாத்திரை, எல்லா இடங்கள்லையும் யாத்திரைகளை பார்த்துருக்கோம். ஆனால் முதல் முறையாக இன்னும் சொல்ல போனால் நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஈர்க்கப்பட்டது இலகணேசன் அவர்களுடைய அந்த தாமரை யாத்திரை தான். 98 இந்த டயத்தில் நான் ஒரு தேசிய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை கொண்ட ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு 60 ஆண்டு கால அரசியல் பயணம் இருந்தாலும் நான் தேசிய இயக்கத்தில் தான் பயணித்திருந்தேன். 98 அந்த யாத்திரை தான் சேர்ந்தேன். ஆனால் இந்த எண்மண் மக்கள் யாத்திரை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியில் நான் 7வது மாநில தலைவரை பார்க்குறேன். கிருபாநிதி காலத்திலிருந்து கிருபாநிதி தலைவர்லேருந்து ஆரம்பித்து பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சிபிஆர் அண்ணன், அதற்கு பிறகு இலகணேசன் எல்ஜி அவர்கள், அதற்கு பிறகு பார்த்தோம்னா நம்ம பொன்னார் அண்ணாச்சி, அப்புறம் அக்கா வந்தாங்க, அதுக்கப்புறம் முருகன் தலைவர் வந்தார், இப்போ அண்ணாமலை தலைவர் வந்தார். ஆனால் இந்த எண்மண் மக்கள் யாத்திரை தான். அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியால் பேசப்பட்ட யாத்திரைகள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்திய யாத்திரைகள், பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எடுக்கப்பட்ட யாத்திரைகள் தான் பல யாத்திரைகள். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு அவங்க திட்டமிடுகின்ற பொழுது கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ரதம், சென்னை திருத்தணியிலேருந்து ஒரு ரதம், இப்படி ஒவ்வொரு திசை, அந்த கோயம்புத்தூர்லேருந்து இப்படி நாளும் சென்று திருச்சியிலே சேர்ந்து சங்கமித்த யாத்திரைகள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த எண்மண் மக்கள் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா பெயரே ஒரு வித்தியாசமாக வச்சாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரம்பரியமான அந்த தாமரையோ அல்லது ஒரு தேசியமோ அல்லது எந்த விதமான அந்த இதெல்லாம் இல்லை. எண் மக்கள் இது இன்றைக்கு தமிழர்களால் பேசும் பொருளாக மாறிவிட்டது. பேசும் பொருளாக மாறினது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து தரப்பு மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த எண்மண் மக்கள் யாத்திரையுடைய கட்டமைப்பு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகுதிக்கு வரப்போகிறது தெரிஞ்சுன்னா
முதல்ல ஆரம்பத்தில் ராமேஸ்வரத்தில் நம்முடைய அமித்ஷாஜி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணலாம், யார் கலந்துக்கணும் போதும்னு சொல்லலாம், இப்படி ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டோ இந்த தகவல் எப்படியோ மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆர்கானிக்காகவே தெரியுது. வெப்சைட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்களா விழுப்புரம் வரைக்கும் வந்துட்டாருன்னு, இன்றைக்கி பல பேர் எங்கிட்ட இன்றைக்கி வந்து எல்லாருடைய கைகள்லையும் இன்றைக்கு வந்து கைபேசியில் உலகமே இருக்குது. சில இடங்கள்லாம் எனக்கு வரக்கூடிய அந்த ஃபீட்பேக் எல்லாம் சொல்கிறாங்க, அதாவது கட்சி இல்லை, கிட்டத்தட்ட 70 வயது சார்ந்தவராக இருப்பாங்க, இல்லைன்னா 16 வயதுகளில் தான் இருக்காங்க, முதல்நிலை வாக்காளர், முதல் தர வாக்காளர் இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் தினந்தோறும் அவருடைய எண்மணி மக்களை ராத்திரி 8 மணிக்கு பார்க்காம தூங்குறது இல்லைங்க அப்படின்றாங்க. எங்கள் வீட்டுக்கு இந்த மலையாபட்சத்தில் வாத்தியார் வருவார். அவர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு என்கிட்ட 3ஆவது நாள் பார்த்தா நேற்று அண்ணாமலை எங்கள் ஊரில் தென்காசியில் அவர் சொல்கிறார், அவருடைய ஊரை அங்கே குழந்தை கட்டினார் அவருக்கு. இப்படி அரசியலை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களை தாண்டி இன்றைக்கு உண்மையாகவே அந்த பெயரை கொண்ட எண்மக்கள் மக்களை ரீச் ஆகிட்டார். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து கொள்கை பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை பிரச்சாரத்தை சொல்லக்கூடிய யாத்திரையில் வருது. ஆனால் முதல் முறையாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் யோசிச்சது பார்த்து 2 விஷயம் அவருடைய யாத்திரையில் தெரியுது. ஒன்று, இந்த ஆன்டி மோடி வேவ், தமிழகத்திலே இருந்த கோபேக் மோடி, ஆன்டி மோடி. இப்போ 2019 தேசிய ஜனநாயக கூட்டி ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பெறக்கூடிய சூழ்நிலை போய் தமிழகத்திற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு மோடிஜி அவர்கள் இந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்திருக்காங்க சொல்லுதோடு மட்டும் இல்லை, தேசத்துக்கு என்ன அவர் பார்த்தீங்கன்னா அதில் மோடிஜி அவருடைய பாதுகாப்பு விஷயங்களையோ அல்லது மற்ற விஷயம் வெளிநாட்டுகள் அதெல்லாம் பேச, தமிழகத்திற்கு அவர் என்ன செஞ்சார், இந்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சார், போகிற இடங்கள்லாம் குறிப்பாக ஒரு பகுதிக்கு போனோம்னா அந்த பகுதிக்கு அவருடைய திட்டங்கள் என்ன பயனடைஞ்சிருக்காங்க. ஒன்று, கட்டமைப்பு ரீதியாக மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட வசதிகள் அந்த பகுதியில். 2, அந்த மாவட்டத்தில் அந்த சட்டமன்ற தொகுதியில் எத்தனை பேர் குழாய் மூலமாக தண்ணீர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், கிராம பகுதியில் எத்தனை பகுதியில் கேஸ் வாங்கியிருக்காங்க, இது போன்ற தகவல்களே இந்த எண்மணி மக்கள் யாத்திரை வெளியில் கொண்டது ஒன்று. இரண்டாவது, இந்த திராவிட முன்னேற்ற இந்த திராவிட மாடல் அரசினுடைய அலங்கோலங்களை, மக்கள் விரோத செயல்களை, குறிப்பாக அவர்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்றார்கள். ஒரு பசுத்தோல் புலின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இவர்கள் வந்து என்னெல்லாம் ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க என்பதை, அது ஊழலாக இருக்கட்டும் அல்லது அந்த பகுதியில், உதாரணத்துக்கு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் அந்த பகுதிக்கு போகும்போது அவர் என்னெல்லாம் செஞ்சார் சொன்னார். அதில் சில வழக்குகள் கூட போட்டாங்க. எண்மணி மக்கள் யாத்திரை என்னை பொறுத்தவரை அது ஒரு அரசியல் யாத்திரையாக இல்லாமல் அது ஒரு பாரதிய ஜனதா கட்சி யாத்திரையான உண்மையான இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான நடைபயணம். அதில் இன்னொரு விசேஷம்னு சொன்னால், அவர் வந்து இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பல மாவட்டங்களுக்கு கடந்து போயிருக்கு. முள்ளிமலைஜி வந்திருக்காங்க யாத்திரையில், அத்வானிஜி வந்திருக்காங்க, பல யாத்திரைகள் பார்த்துருக்காங்க. ஆனால் நடந்து போகிற ஒவ்வொரு சட்டமன்றத்தையும், குறிப்பாக 234 சட்டமன்றத்தையும் அவர் நடக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வராட்ட தகவல் தெரிஞ்சோன்னா அதனுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோவும் பாருங்கள். இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் வந்து 48 ஆண்டுகளாக அரசியல் பயணத்தில் இருப்பவன். நான் 12 வயதில் பூத்தில் உட்காந்தவங்கலாம். அந்த 1970 எங்கள் தாத்தா சுயேட்சையாக நிற்கும் போது, ஏன்னா ஒரு 71 76 எம்எல்ஏ 77 சுயேட்சையாக நிற்கிறார். அன்றிலிருந்து 12 வயசு பையன் நான் பூத்தில் உட்காந்து, அப்புறம் 80 வரிசையாக எல்லா தேர்தலையும் பார்த்துட்டேன். அப்பொழுது இருந்த அந்த ரெஸ்பான்ஸ், மக்கள் வந்து ரெஸ்பான்ஸ், அது 2 பேருக்கு நான் பார்த்துருக்கேன். மக்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது ஒன்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் இவருக்கு இன்னைக்கு சினிமா இல்லை என்றாலும் கூட இவர் வந்து 3 மணிக்கு ஒரு இடத்துக்கு வராரு சொன்னால் அந்த இடத்துக்கு 7 மணிக்கு தான் போகிறாங்க. மக்கள் காப்பது இல்லாமல் இளைஞர்கள், மகளிர், வயதானவர்கள், அனைத்து தரப்பு மக்கள், சமுதாயத்தினுடைய கிராஸ் செக்ஷன் அவங்க பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ், தேர்தலில் இருக்கிற வேட்பாளருக்கு தான் தெரியும் ஒரு ரெஸ்பான்ஸ். இதை வச்சே சொல்ல முடியும் இந்த பகுதியில் நமக்கு வந்து மக்கள் நம்பிக்கை. எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு நல்ல மக்கள் இருப்பு, மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட தலைவராக இன்றைக்கு யாரும் இருக்காங்க. மக்களை தானே சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்ல முடியலாம். பல்லாவரம் பகுதியில், தாம்பரம் பகுதியில், செங்கல்பட்டு பகுதியில் இப்போவே எனக்கு அட்வான்ஸ் புக்கிங்க. அவர் என்றைக்கு வராரு, நாங்கள் இந்த அதாவது ஒரு குரூப் ஆஃப் அசோசியேஷன், ரெசிடென்ட்ஸ் அசோசியேஷன், இப்போ நீ எதுக்கு அவரை பார்க்கணும் அவ்வளோ இல்லை சார், ஒரு பெட்டிஷன் இருக்குது சார், அவர்கிட்ட என்னப்பா கொடுங்க, அவர்கிட்ட கொடுத்தா வேலை நடக்கும் சார். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு கேட்டு கமிட்டி, உதாரணத்துக்கு நான் இப்போ உங்கள் ஸ்டூடியோக்கு வந்தேன். இது பல்லாவரம் ரேடியல் ரோடில் இருக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு 2000 வீடுகள் இருக்குமா? 1000 வீடுகள் இருக்குது. ஒரு கட்டமைப்புன்றது என்ன, 1000 வீடுகளுக்கு சிஎம்டி அப்ரூவல் கட்டுறாங்க, மக்கள் அதை வாங்கி நம்பி வாங்குறாங்க. வாசலில் காவா ஓடிட்டுருக்கு.
இதை நான் தாண்டி வர வேண்டும் என்று சொன்னால் இத்தனை பெரிய 200 அடி சாலைன்னு சொல்கிறாங்க, விமான நிலையத்தையும் ஓயமாரி ஈஸியாக கனெக்ட் பண்ண ரோடுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்துகிறாங்க. அப்போது சென்னையினுடைய ஒரு வளர்ச்சியை, சென்னையுடைய கட்டமைப்பு என்ன நினைப்போம் அவர், இதில் பல வெளிநாட்டவர்கள் போகிறாங்க, நம்முடைய உள்நாட்டவர்கள் உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம ஸ்டூடியோக்கு ஒரு பாதையில் ரோடு மேலே பார்க்குறாங்க. அப்போது ஒரு சரியான திட்டமிடல், இதற்கான தீர்வை தலைவர் அண்ணாமலை தருவார்னு யார் நம்புகிறாங்க? பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் நம்புவது. இன்றைக்கு மக்கள் ஏன்னா பல பிரச்சனை கையில் எடுக்கிறார். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இப்போ புரட்சி கலைஞர் அவருடைய போகிறாரு, அவருடைய மறைவுக்கு போகிறாரு, அந்த இடத்துல போய் அஞ்சலி செலுத்துறாரு. முதல் நாள் அந்த கட்டுக்கெடுக்காத கூட்டத்தில் எச்சரிக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை, நாளைக்கு ஏதாவது விபரீதம் நடந்தால் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். இது வந்து சரியாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த ஆள், அதாவது இவர் மட்டும்தான் ஹோலிஸ்டிக் எல்லாமே இருக்குது. இவருக்குள்ள அறிவு இருக்குது, பேக்கேஜ் அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, பேச்சு திறமை இருக்குது. அன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அந்த அரசுக்கு 5 ரூபா உடனே நைட்டு தீவுத்தட்டில் வைக்கிறாங்க. இப்படி நான் ஏதோ இவருடைய ஆளுமையை பார்த்து பக்கத்தில் போய் 2 ஆண்டு காலமாக தான் தலைவர் அனுப்புறது தான் அவர்கிட்ட நெருக்கம். ஆனால் பொதுமக்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. எண்மண் எண்மக்கள் யாத்திரை பல்லாவரத்தில் வந்தாலும், தாம்பரம் வந்தாலும், செங்கல்பட்டு என்னுடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள், மாநகராட்சி பகுதிகள் இருக்குது, நகராட்சி பகுதிகள் இருக்குது, ஊராட்சி பகுதிகள் இருக்குது, கிராம பகுதிகள், எல்லா தரப்புலையும் கோரிக்கை இருக்குது. எங்கள் தெருவு கூட்டிட்டு வாங்க, எங்கள் ஒரு பகுதியில் கூட்டிட்டு வாங்க. ஒன்றும் இல்லை, நான் சும்மா ஒரு நாளைக்கு எங்கள் நிர்வாகிகள் மத்தியில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய ஏன்னா சட்டமன்ற வாரியாக தான் திட்டமரம் சொல்கிறாங்க, நீங்கள் அவரை வந்து அனகாபுத்தூர்லேருந்து இப்போ பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட் நடத்தி கூப்பிட்டு வந்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தை எங்கள் பகுதியில் கொடுங்க. சண்டை போடுறாங்க இல்லை, எங்களை நடத்தி அவர் நாங்கள் அவர் கூட நடக்கணும். அது தலைவரெல்லாம் தெளிவாக இருக்கார் இந்த விஷயத்தில். நாம் ஒரு கட்சியை சார்ந்தவங்க தான், கட்சி தொண்டர்கள் ஆர்வமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு தான் இதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய அம்சம். எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் தலைவர் முன்னாடி வராங்க, பின்னாடி வராங்க. கட்சிக்காரங்க நாங்கள் வந்து இராணுவ கட்டுப்பாடோட எந்த இடங்களை கொடுக்குறோம் அதில் வராங்க. ஆனால் இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, சாலையோடு 2 மடங்கு தெருவாக இருக்கலாம், அது தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், கொங்கு பகுதியாக இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு விழுப்புரம் போன்ற டெல்டா பகுதி எங்கே போனாலும் சரி 2வது மாடியிலேயே நின்று எடுக்கிறாங்க, ஓடி வந்து ஷூட் எடுக்கிறாங்க. ஒரு 3 நாளுக்கு முன்பு 25ஆம் தேதி, அதாவது அடல் பிகாரி வாஜ்பாய்ஜி அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா இதே ரேடியல் ரோட்டில் காலையில் அவங்க எங்களுடைய கட்சிக்காரங்க அஞ்சலி செலுத்தி அவருக்கு வந்து அன்றைக்கி புகழஞ்சலி செலுத்திட்டுருக்காங்க. தலைவர் போகிறார் திருச்சி ஏர்போர்ட் ஃப்ளைட்டு, வண்டியை விட்டு இறங்குற தொண்டர்களை பார்த்தோன்னே இறங்குற ஓடி வராங்க தொண்டர்கள். அவர்கிட்ட இருந்து சாலையை போகிறார். முடித்து திருச்சியில் இறங்கி தஞ்சாவூரில் அன்றைக்கி ஒரு கிறிஸ்மஸ் விழாவுக்காக ஒரு சர்ச்சில் போய் அவர் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவர் பாபநாசம் அன்றைக்கி பாபநாசம் தொகுதி, கும்போணம் தொகுதி போகிறார். பாபநாசம் தொகுதியில் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு வரலாறு காணாத கூட்டம். என்கிட்ட சொல்கிறாங்க, 2 வேத பாடசாலை நடத்தக்கூடியவர்கள் அன்றைக்கு அவர்களாக கட்சியில் யாரும் கேட்கல, 1000 சாப்பாடுகளை பொட்டலங்களாக எடுத்து கோயம்புத்தூர் கூட கேள்விப்பட்டாங்க. மக்கள் வந்து இவ்வளோ கூட்டம் வருது, அவர்கள் நம்மளால் முடியாதா கொடுன்னு சொல்லி இதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு போயிருக்காங்க. அவங்க என்கிட்ட ஃபோன் சொல்கிறாங்க, அவங்க ஸ்டேட்டஸில் அவரோட செல்ஃபி எடுத்து போட்டோ போடுறாங்க. அப்போ நான் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சவர்கள் இந்த தலைவரை பார்த்தீங்கன்னான்னு கேட்டாங்க. இல்லை, கிட்டே போக முடியல, 5000க்கும் மேற்பட்ட கூட்டம் எங்கே பாபநாசமில் அவங்களுக்கு அந்த பண்டாரப்படை, ஐயம்பட்டி போன்ற இஸ்லாமிய சமூக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் 5000 பேர் கூடுறாங்கன்னு சொன்னால் இது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இது ஒரு, அவரை பொறுத்தவரை அது லட்சிய பயணமாக இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை இந்த நடைபயணம் ஒரு புரட்சி பயணமாக தமிழ் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய, புரட்சியை ஏற்படுத்த போகின்ற, ஒரு நல்லாட்சியை தரப்போகின்ற நல்ல மாற்றத்திற்காக. ஏன்னா 60 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். 1967க்கு இன்னைக்கு சாப விமோச்சனம் எப்படி கிடைக்கும் என்ற ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய பழைய தலைமுறையும் நல்லாட்சி நாயகர் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் இன்றைக்கு ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஏன்னா தமிழகம் வந்து இன்றைக்கு ஊழலுக்கு பேர் போன ஒரு ஊராக இதிலிருந்து 2 பிரச்சனைகளுக்கும் 2 துர்வங்களுக்கும் ஒரு விடை வேண்டும் என்று சொன்னார். அது இவரால் தான் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு இந்த நடைபயணம் போய்கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக எல்லா பகுதியிலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை போல உண்மையான இந்த மக்களுடைய, பல்லாவரம் மக்களுடைய, தாம்பரம் மக்களுடைய, செங்கல்பட்டு மக்களுடைய பயணமாக நடைபயணம் அமையும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஓகேண்ணா, கொஞ்சம் சீரியஸ் பாலிடிக்ஸ்க்கு வந்துடும். நடைபயணம் ஆல்சோ சீரியஸ் ஒன். பட்
என்ன வந்து நடைப்பயணம் காமிச்சு, என்ன க்ரௌடு காமிச்சு, என்ன காமிச்சாலுமே பொலிட்டிக்கல் விக்ட்ரி இல்லைன்னா அந்த க்ரௌடுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. பல பேர் சொல்லி கூட்டத்தை காமிச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா, எல்லாருக்கும் கூட்டம் வந்திருக்கு, இது ஓட்டா மாறுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் களத்தில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு உங்ககிட்ட 4லேருந்து 5 தொகுதி இருக்குது, உங்கள் சட்டமன்ற தொகுதி 4லேருந்து 5 இருக்குது உங்கள்கிட்ட. எப்படி பார்க்குறீங்க இந்த கன்வர்ஷன் க்ரௌட் இன்டு ஓட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மிக அற்புதமான கேள்வி. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நான் சொல்வது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நான் இந்த ஸ்ரீபெரும்புதூர் பார்லிமெண்ட் சீஃப் எஜெக்டிவ் பாட்டாளி வச்சு டாக்டர் வைத்திலிருந்து பிறகு 2021 நம்முடைய சென்னை அவர்கள் தாம்பரம் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அதுக்கு நான் தான் சீஃப் ஏஜென்ட். அதற்கு பிறகு மாநகராட்சி தேர்தல் வருது. அதாவது முதல்ல ஊராட்சி தேர்தல் முடிந்த பிறகு மாநகராட்சி தேர்தல் வருது. தலைவர் அவர்கள் மாநகராட்சி 21 மாநகராட்சிக்கு உண்டான மாவட்ட தலைவர் கூட்டத்தை கமலாலயத்தில் நடத்துகிறார். அப்பொழுது ஒரு விவாதம் வருது, நாம் தனியாக நிற்கணுமா கூட்டணி வரணுமா என்று. தலைவர் அந்த விவாதத்தை வைக்கிறார். நல்லா பார்த்துக்கோங்க, முதல் முறையாக விவாத பொருளாக ஒரு கூட்டணியை மாவட்ட தலைவர் எடுத்து பேசுகிறார். மாவட்ட தலைவர் ஜென்ரலாக அதை பேச மாட்டாங்க. ஜென்ரலாக மையக்குழு முடிவெடுப்பாங்க. எந்த அரசியல் கட்சியுமே கூட்டணி விஷயங்களே அவர் ஒரு சேஞ்ச் ஆஃப் அப்ரோச் இன் பிஜேபி. ஆமாம், கருத்து கேட்கணும் கூப்பிட்றாரு, தெளிவாக தலைவர் அதை வைக்கிறாரு. பல மாவட்டங்கள் பல கருத்து சொல்கிறாங்க. பல மாவட்டத்தில் சென்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணி இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி ஒரு பேர். அங்கே 7 கட்சி மாவட்டம் 7 மாவட்டங்கள் இருக்குது. சென்னை என்பது ஒரு மாநகராட்சியாக இருந்தாலும் 200 வார்டு தான். அப்போ எனக்கு வந்து தாம்பரம் மாநகராட்சி 70 வார்டுகள் இருக்குது. அப்போ தலைவர் எல்லாரும் பேச சொல்கிறார். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்வது மட்டும் இல்லாமல் உங்கள் கருத்தை நீங்கள் நியாயப்படுத்துவதற்கு எனக்கு புரிகின்ற வகையிலே சொல்ல வேண்டும் சொன்னார். டேட்டா. ஆமாம், சிம்பிளாக டேட்டா கேட்டார். நான் சொன்ன தலைவரை நான் கிட்டத்தட்ட 13 தேர்தல் பார்த்துட்டேன். 13 தேர்தல் மைக் கொடுத்து எல்லாருக்கும் எதிர்த்து பேசுகிறோம். நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், இன்னும் சொல்ல போனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கும்போது நான் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டம் 6 சட்டமன்ற தொகுதியில் பிரபாரி. அப்போ அதிமுக தலைமை கழகத்தில் பேச்சுவார்த்தை பண்ண போனோம் நான் தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றியத்தில் இப்போ வச்சிரப்பாக்கம் ஒன்றியம் இருக்கும், முதலாவது ஒன்றியம் இருக்கும். ஒரு ஒன்றியத்தில் 15 வார்டு மெம்பர் ஒன்றிய குழு உறுப்பினர் சொன்னால் ஒன்று தான் கொடுப்பாங்க கூட்டணிக்கு. நான் தலைவர்கிட்ட சொன்னேன், தலைவரே நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், என்னை பொறுத்தவரை கூட்டணி என்கிட்ட வரும்போது தேசிய கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்ற போது எந்த காலகட்டத்திலும் திராவிட கட்சியோட வாக்குகள் தேசிய கட்சி மாறுறதே கிடையாது. மாறாக தேசிய கட்சியோட வாக்குகள் ஓட்டு டிரான்ஸ்ஃபரே ஆகாது. நீங்கள் எம்பிக்கே ஆகாது. நான் சொல்கிறேன், நீங்கள் அசம்பிளிக்கு விட்டுருங்க, பார்லிமெண்ட்டுக்கு பாராளுமன்றத்தில் தானே ஒரு தேசிய கட்சிக்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும். அப்பொழுது கூட நான் பார்த்தவரை இது இன்றைக்கு நேற்று இல்லை, 1970களில் ஆர்வங்கற்றான ஒரு காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ்ன்றது அப்படியே டைல்யூட் ஆகி திராவிட கட்சிகளில் 2 கட்சிகள் சித்தாந்த ரீதியாக எது பேசினாலும் வேறு பேசினாலும் அவங்கள அமைப்பு ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இவர் மாற்று கருத்துக்கள் கொண்டாலும் கூட தேர்தல் என்கின்ற வருகின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அவருடைய சின்னம் இல்லை என்று சொன்னால் ஹார்ட்கோர் ஏடிஎம்கே ஒர்க்கர்ஸு அவங்களும் போயிட்டாங்க, ஹார்ட்கோர் டிஎம்கே ஒர்க்கர்ஸும் போயிட்டாங்க. இங்கே உதயசூரியன் இல்லைன்னா அவருடைய அடுத்த கை அங்கே தாமரை போட்டியிடுகின்றது அல்லது மாம்பழம் போட்டியிடுகின்றது, முரசு போட்டியிடுன்னு சொன்னால் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள், இவர்கள் வாக்குகள் ரெட்டைலைக்கு போயிருக்கும். ரெட்டையுடைய வாக்காளர் அது போயிருக்கும். அப்போ தலைவர்கிட்ட நான் சொன்னேன், தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்த இது அந்த பகுதி மக்களுக்கான வாக்கு, அந்த பகுதி மக்கள் அந்த உள்ளூர்காரங்க நிற்கிறது. நீங்கள் கூட்டணி ஏற்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ 70 தாம்பரம் மாநகராட்சியில் வாக்குகள் சொன்னால் அதிமுகவுடைய சிற்றப்பா ராஜேந்திரன் ஒரு 7 கொடுப்பார், இல்லை 10 கொடுப்பார். ஆனால் நீங்கள் தனியாக எங்களுக்கு நிற்பதற்கு நீங்கள் தமிழகத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் தாம்பரத்தை பொறுத்தவரை தனியாக நிற்கின்ற உரிமையை கொடுங்க, நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுங்க. நாங்கள் நிச்சயமாக 70 நிற்கிறோம். 3 நாள் தான் டைம் இருந்தது. 63 வேட்பாளர்களை களத்தில் இறக்கினோம். 11 நாள் தான் பிரச்சனை பண்ணோம். சராசரியாக இன்றைக்கு 10% வாக்குகளை பெற்றிருக்கின்றோம். 10% நாங்கள் வந்து தாம்பரம் மாநகராட்சி இது ஒரு அர்பனைஸ்டு ஏரியா, அதாவது செமி அர்பனைஸ்டு தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைக்ரேட் வந்தவங்க இருக்காங்க. இதில் நாங்கள் ஆண்ட கட்சியும் இல்லை, ஆளு கட்சியும் இல்லை, பணம் கொடுக்குற கட்சி இல்லை, பணம் வாங்குகிற கட்சி இல்லை, வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாது. 3 நாட்கள். ஆனால்
மக்கள் இன்றைக்கி 10% வாக்குகளை போட்டிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் மாநகராட்சி தேர்தல் ரிசல்ட் பார்த்தது அவர்கள் அளித்த வாக்கெல்லாம் 2014 அதையும் நான் சொல்கிறேன், அடுத்த விடத்தில் சொல்கிறேன். 2014 பிரதமருடைய நல்லாட்சி. இரண்டாவது, தலைவர் அவர்கள் வந்து ஓராண்டு ஆகிப்போச்சு. தலைவர் அண்ணாமலை மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அர்பன் ஃபாலோயிங் மீது இந்த நம்பிக்கை 10. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, சில வார்டுகளில் நாங்கள் 300 ஓட்டில் இழந்தோம். ஓகே. அந்த இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எங்களுடைய குமரன் குன்றம் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராதிகா ரமேஷ் இருந்தாங்க. அங்கே ரொம்ப சொற்ப வாட்டுகள். மதுக்குமார் 1000 ஓட்டு தாங்க. அதில் இன்னொரு கணக்கு என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சராசரியாக 10 வாக்குகள் பெற்றிருந்தாலும் கூட வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்ஸ், ஆளுங்கட்சி, அமைச்சர் பின்புலம் எல்லாமே இருக்குது. அவங்க 3000 ஓட்டு வாங்கியிருந்தா பிஜேபி 1000 ஓட்டு வாங்கியிருக்கோம். அப்போ 3/4 ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆகவே எங்களுக்கு வந்து இது வந்து பூத் கேப்சரிங் பண்ணியோ போகஸ் ஓட்டிங் பண்ணியோ அப்படி வாங்கப்பட்ட வாக்குகள் இல்லை. மக்கள் வைத்திருக்க ஒன்று. இரண்டாவது என்னென்னாக்கா, இன்றைக்கு 2014 மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆகிறார். நான் 2011 தாமரத்துடைய வேட்பாளர், 2016 வேட்பாளர். நான் 2011 2500 ஓட்டு வாங்குறேன். தாமரை முதலாக நிற்குது தாமரத்தில், பெருஞ்ச சட்டமன்றம். 16 மோடிஜி 14 பிரதமரான பிறகு 2 ஆண்டுகளில் மீண்டும் போய் தாமரை ஓட்டு கேட்குறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 10,000 ஓட்டு தாண்டுறேன். 4 மடங்கு. ஒரு 14லேருந்து 16க்குள்ளே 4 மடங்கு. 19 எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, 21 வாய்ப்பு இல்லை. இப்பொழுது தலைவர் அவர்கள் இன்னைக்கு வாக்குகளை பெற வேண்டும். எங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்சியோட கட்டமைப்பு தலைவர் ரொம்ப சீராக வச்சுட்டார். ஒன்றை இன்றைக்கி அமைப்பை ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் சொன்னீங்களா, வாக்களாக மாறும், மக்கள் வாக்களாக மாறுவாங்க. இந்த கேள்வி அவரிடம் எழுந்திருக்க வேண்டும், அவருடைய மனநிலையிலே ஓடி இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய அனுமானம். அதையும் சிந்தித்திருக்கிறார். இவ்வளோ கூட்டம் சேருது, பல கூட்டங்கள். ஏன்னா கூட்டம் தான் ஜெயிப்பான்னு சொன்னால், ஸோ அதை முன்னாடியே அவர் யோசித்து எங்களுக்கு கடந்த 6 மாதங்களாக இன்றைக்கு வாக்குச்சாவடிகளை கட்டமைப்பு உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். முன்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பூத் மண்டல் தலைவர் என்று சொன்னால் அன்றைக்கெல்லாம் 1.5 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி ஒரு மண்டலம் இருந்தது. அன்றைக்கு தலைவரை போடுவதற்கு கூட நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டிருக்கோம். வாங்க பிஜேபி வாங்க. ஆனால் இன்றைக்கு 1000 வாக்காளர்கள் இருக்கக்கூடியது ஒரு பூத், ஒரு கிளை. சராசரியாக 1000 வாக்காளர்கள். அது 600 700. ஆனால் 1200 தாண்டுது. அதில் இன்றைக்கு தலைவர் அவர்கள் திட்டமிட்ட ஒரு தலைவரை போட்டு அதை ஒரு ஃபார்மே ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு செயலாளர், ஒரு BLA 2, இதெல்லாம் தேர்தல் காலத்தில் செய்கிற வேலை ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு 6 மாதம் இதை ஏதோ ஃபார்மில் இல்லைன்னு இன்றைக்கு இந்தியாவிலே உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு சரல் ஆப்னு ஒன்று வச்சு தரவை பதிவு பண்ணி இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடிஜி அவர்களோ அல்லது இந்த சரலை பார்த்து கொண்டிருக்கிற அமித்ஷாஜி அவர்களோ, நட்டாஜி அவர்களோ, சந்தோஷ்ஜி அவர்களோ. ஸோ டெல்லியில் அதாவது முன்ன மாதிரிலாம் கிடையாது, பேப்பர் வச்சுலாம் கிடையாது. ஃபுல்லாக வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கு சிஸ்டமில் வந்து எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் இன்றைக்கு மண்டல அளவில், மண்டல் என்று சொன்னால் 60 கிளைகள் இருக்கக்கூடிய பகுதிகள். 60னா கிட்டத்தட்ட 60,000 மக்கள் இருக்கக்கூடிய குறைச்சிட்டாரு. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், நிறைய பேரை வேலை வாங்கணும், பகுதிகள் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் பண்ணி இன்றைக்கி தமிழகத்தில் 1300 மண்டலங்கள் உருவாக்கிட்டாங்க. 66,000 கிளைகளுக்கு மேலே 60,000 கிளைகள். இன்றைக்கு எனக்கு எங்களுடைய 1303 கிளைகளுக்கு போன மாதம் ஒரு இயக்கம் நடத்தணும். எல்லா கிளைக்கும் முதல்ல தலைவரை போகணும். சோறு இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். பல்லாவரம் பார்த்தீங்கன்னா 437 கிளைகள் இருக்குது சட்டமன்றத்தில். தாம்பரத்தில் 427 இருக்குது. செங்கல்பட்டு சட்டமன்றத்தில் 439. மொத்தத்தில் 1303 கிளைகள் இருக்குது. கட்சி ரீதியாக எங்களுக்கு 20 மண்டல்கள் இருக்குது. கட்சி ரீதியாக. மூன்றாவது, அந்த மண்டல் நிர்வாகத்திற்கும் கிளைக்கும் நடுவில் ஒரு சக்தி கேந்திரம் பொறுப்பாளர்னு ஒரு சீனியர் காரியகர்த்தா, அதாவது அவர் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருப்பார், அடிப்பிரிவில் இருப்பார், மண்டல். அவங்க 5 பொதுக்கு ஒரு பொறுப்பாளர். இவர்கள் மூலமாக சேனலைஸ் பண்ணி இன்றைக்கு இந்த தரவுகளை சேர்த்து, அதுதான் இன்றைக்கி என்ன ஆச்சரியம்னா, இன்றைக்கு கிளை அளவில் 16 பேர் போடுறது சர்வசாதாரணமாக இருக்குது. ஈஸியாக இருக்கு. அது வந்து பட்டியலினத்து மக்கள், அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சூடியாக இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய குடும்ப பகுதியாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இதே பகுதியில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் கட்சிக்காரங்க சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து அந்த ஓட்டர் என்யூமரேஷன் சனி ஞாயிறு நடக்கும். அப்பொழுது இந்த கட்டிடம் புதியதாக வந்திருக்கு இந்த பகுதியில். 1000 வீடுகளுக்கு மேலே இருக்குது. ஆனால் இதுக்கு பூத்தில் இடம் இல்லை. இதுக்கு ஆக்சுவலாக தனி பூத்தே கொடுக்கணும். ஆமாம், பூத்து கொடுக்கணும், அவ்வளோ இருக்கணும். இல்லை, மக்களும் பல இடங்கள்லேருந்து வாங்கக்கூடிய புதிய குடியிருப்பு பகுதி. அவள் போட்டாங்க தான் சொன்னாங்க கட்சிக்காரங்க.
முதல்ல ஒரு கேம்ப் நடத்துகிறாங்க, முகாம் நடத்துகிறாங்க. ரெண்டாவது முகாம் கிட்டத்தட்ட 1200 பேர் வாலண்டியராக, ஒரு விளம்பரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டேபிள் போடுறாங்க, சேர் போடுறாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் வந்திருக்கோம். மாதிரி தேர்தல் ஆணையத்தில் உங்களுடைய ஃபார்ம் 6 கொடுத்தீங்கன்னா, ஃபார்ம் 7 கொடுத்தா, ஃபார்ம் 8 எதுவாக இருந்தாலும் உங்களுடைய படிவங்களை கொடுத்தா பேர் சேர்த்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. இந்த பதில் கேம்ப் போட்டு 1200 பேர் வந்து படிவம் கொடுத்துருக்காங்க. சொன்னால் எதை சொன்னால் பாருங்கள், அவருடைய யோசனை வாக்குகளாக மாற்ற வேண்டும்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு தொண்டு. ஏன்னா அவங்க மேல்தட்டு மக்கள் ஆன்லைனில் போகலாம் யார், ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் நேரடியாக கட்சி ரீதியாக வந்து PLA 2 அமைச்சு அந்த பூத்துக்கான கட்சியுடைய பகுதி அதை நியமனம் பண்ணுறதே தலைவர் தான். எனக்கு அதிகாரம் கொடுத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய முகவர் அவர் தான் வந்து பார்த்துப்பார். அவர் வந்து இங்கே கொடுத்து நாங்கள் போய் லெட்டர் கொடுத்தா ஒரு இது தேர்தல் அதிகாரினா தாசில்தாரோ அவங்க வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்படி திட்டமிட்டு இருக்கோம், நிர்வாகம் போடுறோம் கிளையில். அதோடு மட்டும் நிர்வாகம் இல்லாமல் திட்டங்கள், உதாரணத்துக்கு கிராம பகுதி ஜல்ஜீவன் திட்டம் அல்லது ஏழைகளுக்கான அந்த கழிப்பறை திட்டம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 39 பஞ்சாயத்துகள் இருக்குது. இந்த பக்கம் நம்ம தாம்பரம் மாநகராட்சியில் 6 பஞ்சாயத்து இருக்குது. பஞ்சாயத்துகளில் சென்னையை ஒட்டியிருப்பதில் கழிப்பறை தேவையில்லை. ஆனால் இன்னமும் 20 பகுதிகள் பல்வேறு பகுதிகள். இதெல்லாம் நம்ம கிளை அளவில் செய்ய சொல்கிறாங்க. கட்சியிலே மக்களை தொடர்பு பண்ணுவதும் இன்றைக்கு கிளை அளவில் போயாச்சு, நிர்வாகமும் கிளை அளவில் போயிருக்கு. இது இருந்தால்தான் தலைவர் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 300 வாக்குகளை பெற வேண்டும் என்ற இலக்கோடு இன்றைக்கு பயணித்து துவங்கியிருக்கிறது. வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் சொன்னீங்களா வாக்காக மாறுது, கூட்டம் சேருவதாலோ அல்ல ஒரு பயணம் நடத்துவதாலோ ஒரு மாநாடு நடத்துவதாலோ அதற்கு அது வந்து ஒரு 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 பிம்பத்தை உருவாக்கும், எங்களை போன்ற தொண்டர்களுக்கு உற்சாகத்தை உருவாக்கும். ஆனால் வாக்குகளை மாற்றுவது என்றாலும் களப்பணி என்று தெரிந்து இன்றைக்கு 67,000 பேர் கிளை அளவில் வாக்குச்சாவடி அளவில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி, இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி, இங்கெல்லாம் இன்ட்ரோடு பண்ண முடியாது, போக முடியாதுன்னு என்று பேசப்பட்ட பொருளாக இருந்தது பாரதிய ஜனதா. எல்லா இடத்துலையும் கிளம்பு விட்டாங்க, எல்லா சக்திக்கும் இந்த ஆக்டிவேட் ஆக மோடிஜியோடைய திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கான்னு பார்க்குறோம். சேரலைன்னா சேர்ப்பதற்கான வேலைகளில் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். செப்டம்பர் 17 லான்ச் பண்ணாங்க. அதில் பல பிரச்சனைகள். ஆனால் நீ கிளை மூலமாக, கிளைத்தலைவர் மூலமாக செருப்பு தைக்கிறவங்க, பூ கட்டுறவங்க, பானை செய்கிறவங்க, முடி திருத்துறவங்க, கார்பெண்டர், பத்தனார், இப்படி சமுதாயத்தினுடைய அடித்தட்டு மக்களை எங்கள் இலக்கை குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 1000 பயனாளிகளாக இதை ஹோல்சேலில் கொடுப்பதில்லை. இது ஏதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட அதான் பார்த்து யார் உண்மையாக யாருக்கு பூ வைக்கிறாங்க, ரோட்டில் இப்போ இது வைக்கிறாங்க, இப்போ காய்கறி சுவாநிதி திட்டம், சாலை, இப்படி கிளைகளுக்கு இதுதான் வேலை. மக்களை தொடர்பு படுத்து மோடிஜியுடைய திட்டங்களை ஊழல் இல்லாமல். இப்போ இந்த திட்டமாக இருந்தாலும் நீங்கள் ஊழல் தான். உதாரணத்துக்கு இப்போ மழைக்கு பணம் கொடுத்தாங்க. 2015 பார்த்தோம்னு சொன்னால் இதே மழை வெள்ளம் பகுதியில் நாங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் 70 விழுக்காடுகள் தாம்பரம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தான். ஆதனூர்லேருந்து அடையார் ஏறி வரக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு ஒரு வரதராஜபுரத்தில் இருக்குது. 2015 மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை பார்த்தோம். இதை விட கொடுமையான வெள்ளம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 அமைச்சர், இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய நிதி அமைச்சர், அன்றைக்கு வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அன்றைக்கி கூட இப்பொழுது நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் விமானத்தில் பார்க்கும்போது அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். வெங்கையாஜி வந்தாங்க, 4 அமைச்சர் அமைச்சாங்க, பார்த்தாங்க, போனாங்க, வெள்ளம் முடிஞ்சுது. பிரதமர் அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணத்தில் இருந்தார். முடித்து விட்டு புதுடெல்லி விமான நிலையத்துக்கு வராரு. 1 மணிக்கு லேண்ட் ஆகிறாரு. அங்கேருந்து ஒரு டிஃபென்ஸ் ஃப்ளைட் எடுக்கிறாரு. 4 மணிக்கு ஐஎன்எஸ் அடையார் வராரு. 6 மணிக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு. மேலே ஏரியல் சர்வே பண்ணுறாரு. மீண்டும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களே, புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்திக்கிறாரு. டெல்லி போகிறாரு. இதே மாதிரி அன்றைக்கு 1500 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. ஆனால் ஒரே கண்டிஷன் சொல்கிறாரு, நீங்கள் மக்கள் 7 நாளில் கஷ்டப்பட்டுருக்காங்க, சராசரியாக 5000 ரூபாயை ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலமாக நீங்கள் 5000 ரூபாய் போடுங்கன்றாங்க. அன்றைக்கு அம்மையார் அவர்களும் ஒரு பட்டன் தட்டுறாங்க. அது 1 ஆண்டு காலம் பெற்றவர்களாக இருக்காங்க. அதாவது பணம் பேங்க்குக்கு போயிடுச்சு. ஏன்னா வெள்ளம் வந்த போது பாதி பேர் ஃபோன் இல்லை, அவங்களுக்கு வந்து சார்ஜ் போயிடுச்சு, பேட்டரி. இந்த எஸ்எம்எஸை பார்க்கவே இல்லை அவங்க. இப்படி 5000 ரூபாய் மோடிஜி அனுப்பிச்சது அவங்க வங்கிக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு அனுபவம்லாம் இருக்குது. அது அந்த ஆட்சி 2015. இன்றைக்கு பாருங்கள்,
ஒரு ரேஷன் கடை என்னுடைய வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய செம்பாக்கத்தில் ரேஷன் கடையில் 2600 பேர் இருக்காங்க, ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க. ஆனால் 1600 பேருக்கு தான் என்ற அந்த கணக்கெல்லாம் தலைவர் அண்ணாமலை எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் கிளைகள்லேருந்து வந்து இன்புட்டு. இது வந்து யாரோ நான் சொன்ன, அதாவது ஒரு மாவட்ட தலைவர்கள் 66 மாவட்டத்தில் எங்களுக்கு வரக்கூடிய அந்த தரவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கிளைகளில் இருக்கக்கூடிய அந்த கிளை கமிட்டிலாம் அவங்க சொல்லிடுறாங்க, தலைவரே அண்ணா இந்த மாதிரி விஷயம் எங்கள் ரேஷன் கடையில் 1600. ஸோ ஒரு கிளை தலைவர் வந்து அண்ணாமலை டைரெக்டாக கான்டாக்டில் இருக்காங்க. எங்கள் போல அதாவது நாங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு தலைவர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய என்னன்னாக்கா, இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் 24 மணி நேரம் வாட்ஸ்அப்பில் இணைப்பில் இருக்குது அவரோட வாட்ஸ்அப். அதாவது ஒரு நார்மல் தொண்டை அவர்கிட்ட பேசணும்னு நினச்சா மெசேஜ் அனுப்பி பேசிடலாம். அவரால் எங்கே இருந்தாலும் சரி. அதே மாதிரி அவரும் வித்தின் செகண்ட் ரியாக்ட் பண்ணுவார், ஃப்ரீயாக இருந்தாலும் இல்லையா. இப்போ யாத்திரையில் இருக்கார், நடைபெற்றில் இருக்கார், அது 11 மணியாக இருந்தாலும் அந்த அந்த பிரச்சனையின் தன்மைக்கு ஸோ வேலிடான ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன். உதாரணத்துக்கு நான் வந்து ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட தலைவர். அப்போ இருளூர் பகுதியில் நம்ம திருக்கல்கண்டு பக்கத்தில் ஒரு 34 குடும்பங்கள் தான் அவர்கள் கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி அவர்களுக்கு இந்த புயல் காரணமாக, இந்த போன புயல் காரணமாக அவர்களுக்கு வந்து 34 குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு வந்து நான் வந்து சென்னையில் 34 குடும்பங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் பெட்ஷீட்டு, அப்புறம் அவங்களுக்கு சமையல் பாத்திரங்கள் என்று அந்த கிராமத்தினுடைய பூர்வீக குடிமக்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவர்கள் ட்வீட் பண்ணுறாங்க, அண்ணாமலை அவர்கள் தலைவர் அவர்கள் டேக் பண்ணி. அவருக்கு அது அந்த ஆஸ்திரேலியா இந்த கன்வென்ஷன் டைமில் அவர் வெளியே இருக்கால 1 மணிக்கு நான் பார்க்குறேன், எனக்கு 1:15 மணிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஓகே, நான் இரவு ஒரு 1:15 மணிக்கு, நான் 3:30 மணிக்கு விழுத்து போது நான் சாரம் எழுந்து பார்த்தேன். அவர் தொடர்பு 3 மணிக்கு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் காலைல 3 மணிக்கு ஃபோன் அட்டன் பண்ணி இந்த இடத்துல இவங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து திருக்கழிக்குன்றம் வந்து உங்கள் மாவட்டத்தில் எங்கள் பகுதினா இது உங்களால் சேர்க்க முடியுமான்னு நீங்கள் நம்ப மாட்டீர்கள். 1 மணி நேரம் காலையில் 6 மணிக்கு பொழுது விடிவதற்கு முன்பாக அந்த பொருள் போய் சேருது. இன்னொரு அனுபவம் எனக்கு, செங்கல்பட்டு அந்த அந்த ஜூலியன் ஹோம் சொல்லுவாங்க, அங்கே ஒரு பெண் தலைவருக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. அன்றைக்கு நாங்கள் வந்து சித்திரை பிறந்தாச்சு, அண்ணாமலை ஜெயிச்சாச்சுன்னு நிகழ்ச்சி கோத்தூரில் பண்ணுறோம். முடிச்சுட்டு நான் வரும்போது மணி 11-12 மணி இருக்கும், சென்னை நோக்கி வந்துட்டுருக்கேன் நம்ம கோத்தூரில். அவர் அண்ணா எங்கே நான் வீட்டுக்கு திரும்ப போகிறேன் அண்ணா, மாதிரி சத்ராஸ்ன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது நமக்கு, அங்கே ஈஸியாக அங்கே வந்து நான் ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை பாருங்கள். நான் செங்கல்பட்டு மாவட்டம் தான் வந்திருக்கேன். அந்த பெண் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு ஒரு செய்தி. அவருக்கு வந்து வீடியோ அவர் கம்யூனிகேஷன் ஆயிருக்கு, அவர் எனக்கு அனுப்புகிறாரு. எனக்கு அது எங்கே இருந்தது, எப்படி வந்தது. ஆனால் அந்த பொண்ணு செங்கல்பட்டுன்னு சொல்கிறது தான் ஒரு லீடு. நான் உடனடியாக இதை பற்றிலாம் கேட்ட உடனே அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு காவல்துறை அதிகாரிகிட்ட நான் செங்கல்பட்டு பேசினேன். அவர் சொன்னார், இதை பார்த்தா இந்த கட்டிடம் மாதிரி தெரிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் சொல்லிட்டார். அவங்க உடனே அப்போ அந்த காவல்துறை பார்த்து இந்த மாதிரி இந்த பெண் இதெல்லாம் சொல்லி அது ஒரு சாமியார், குறி சொல்லக்கூடிய சாமியார் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுத்த பாலியல் தொல்லையை அந்த பெண்ணு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா நாங்கள் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனு, அந்த சத்ராஸ் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி அது வரைக்கும் அந்த எஸ்பி, செங்கல்பட்டு எஸ்பி அந்த காவலத்துக்கு வந்தது. இரவு என்ன சொல்கிறாங்க, எங்களோட அன்றைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் அப்போ நம்ம மாவட்டத்தில் துறத்தில் இருந்தார். அவர் விஷயம் சொல்கிறாங்க. அந்த பகுதியில் இருந்தக்காரங்களாம் நைட்டே போய் அந்த பகுதியில் போய் போகிறாங்க, பார்த்துட்டு சொல்லிட்டு வராங்க. காலையில் அவர் வந்து ஒரு தலைவர் வந்துட்டுருக்காரு, அவர் வந்து காலையில் ஊருக்கு போகணும், இந்த பிரச்சனை முன்னே காலையில் ஸ்டேஷன் சொன்னாங்க தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா காலை 9 மணிக்கு அவங்க கொடுத்த அந்த பெண் கொடுத்த குற்றச்சாட்டை காவல் நிலையம் ஏற்றுக்கொள்ள என்பது ஒரு குற்றச்சாட்டு வீடியோ. அதனால் சொன்னோன்னே அந்த பெண்ணை வந்து ஏற்றுக்கல, பெண்ணுக்கு அந்த குற்றச்சாட்டை ஏற்றமான போலீஸுக்கு அந்த சாமியார் வந்து போலீஸை உடனே காவல் சொன்னோன்னா எஸ்பிங்க வராது. இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். கட்சியில் எந்த தொண்டனாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு தலைவர் பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் இன்றைக்கு கனெக்ட் வச்சுக்கோங்க, அது கிளையிலேருந்து மேலே கனெக்ட். தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பொய் வழக்குகள் போடுவதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கு அதை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொண்டு உடைத்தெறிந்து இன்றைக்கு அரசாங்கமே யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கேஸெல்லாம் போட்டால் வேஸ்ட்டு, நியாயம் இல்லாமல். ஏன்னா பல பார்த்துருக்கீங்க, ஒரு பிரசாத் ரெட்டியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பல வந்து ஊடகங்களில் வந்து பிரச்சனையாக இருக்கட்டும். அதே
அதே மாதிரி களத்தில் இருந்து போராடக்கூடிய இந்து இயக்கங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கேஸ் பண்ணுவோம். யார் இது வரைக்கும் பேர் எடுத்தாங்க? பாரதிய ஜனதா கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா போவாங்க, அப்ளை பண்ணுவாங்க, டிஸ்மிஸ். ஆனால் இப்போது மிகப்பெரிய ஒரு சட்ட ரீதியான ஒரு டீம் வச்சுருக்காரு. பாலண்ணனாக இருக்கட்டும், அவருக்காக இந்த சட்ட ஆலோசனை டீம் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், உடனடியாக அவரை பொறுத்த வரைக்கும் என்ன இது சட்ட ரீதி இது போயிடுச்சு, கோர்ட்டுக்கு போயாச்சுன்னு சொன்னால் சிறைச்சாலை என்று வந்து விட்டால் இனி அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தெரியும், இதற்கு சட்ட ரீதியாக தீர்வு. அது என்ன எல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு பெரிய வேலை பண்ணிட்டுருக்காரு. இனி சென்னையில் நிரந்தர வெள்ளம் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள், அதுக்கு அரசியல் ரீதியான ஏற்பாடுகள், ஆட்சியாளர்கள் மீதான ரீதியாக, அதுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு. அந்த வெள்ளத்தை பற்றி சொன்ன கூட அன்றைக்கி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, இது வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்த பணம் இல்லை. இந்த அதிமுக 4000 கோடி வாங்கினாங்க, இவங்க மத்திய அரசாங்கம் சாட்சி கைது போட்டிருக்கு. இது பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் இந்த மாதிரி கடன், இதில் ஊழல் நடந்தாலும் சரி, இதில் முறைகேடுகள் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் அல்டிமேட்டாக பணம் வந்து இன்றைக்கு இருக்க ஆட்சியாளர்களுக்கு கைக்கு போனாலும் அதனுடைய சுமை வந்து இங்கே இருக்கு. ஆக இப்பொழுது தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, இதையெல்லாம் இன்றைக்கு அடித்தட்டினுடைய கட்சிக்காரங்க சொல்ல மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இந்த முறை இவருடைய நடைபயணமாக இருக்கட்டும், இவருடைய கடந்த இதுவாக இருக்கட்டும், இன்றைக்கி பல பேர், பல ஆஃபீஸர்ஸ், சாமானியர்கள், பொதுமக்கள் எல்லாமே சொல்லக்கூடியது இவருடைய இந்த நடவடிக்கைகள், இந்த அரசியல் பயணம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஓட்டாக மாறுன்றது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆச்சரியப்படங்கள், ஆச்சரியத்தக்க வகையில், ஏன்னா 67 யார் எதிர்பார்த்தாங்க? மாணவர்களிடம் பெருந்தலைவர் காமராஜர் தோற்று போகிற யாரும் நினைச்சாங்களா? இத்தனைக்கும் இதெல்லாம் வந்து 60களிலே ஒரு தவறான பிம்பத்தை, ஒரு பொய் பிம்பத்தை, ஏன்னா திமுகவுடைய வளர்ச்சியை நான் வந்து குழந்தையிலேருந்து பார்த்துருவேன். எனக்கு டீனரில் இருக்கும்போது நாங்கள் டீனர் வந்து இவங்களெல்லாம் முன்னாடி எம்எல்ஏ, என்னுடைய பார்ட்னர் மறைந்த அன்பழகனுடைய அப்பா பழக்கடை ஜெயராமன் அரசியலை பார்த்தோம், அன்பழகனை பார்த்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இருப்பது கார்பரேட் திமுக. அன்றைக்கெல்லாம் உண்மையான தொண்டர்கள் எங்கள் பழக்கடை ஜெயராமன் அவர்கள் சபாநாயகர் மணி அடிப்பார்கள் போய் சிஎம்முடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு பிரச்சனை ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் நடக்குதுன்னு சொன்னால், ரயில்வே பார்டர் ரோட்டில் ரயில்வேஸ் வந்து எவிக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு பகுதி செயலர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பகுதி செயலர் மரபின்படி சபாநாயகர் மட்டும் தான் மணி அடிக்க முடியும். இது வரலாறு நடந்திருக்கு. இன்றைக்கு அப்படி இருந்த திமுக இன்றைக்கி கார்பரேட் திமுக, எல்லாத்தையும் கரப்ஷன். அதுவும் இப்போ லேட்டஸ்ட் கரப்ஷன் பார்த்தோன்னு சொன்னால், இன்றைக்கு முறைகேடுகள் பார்த்து சொன்னால், பணம் யார் வீட்டு பணம் வந்து 6000 பணம். இந்த டிஎம்கே வந்து இந்த டோக்கன் சிஸ்டமில் வந்து ரொம்ப குளறுபடியாக இருக்குது நினைக்கிறீங்களா? 100க்கு 150% இந்த குளறுபடியை கண்ணால் பார்த்தேன். உதாரணத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 6000 ரூபா பணம் கொடுப்பதை அறிவிச்சிட்டார். வெள்ளம் வந்தவொடனே எல்லாரும் கொடுக்க போகிறோம், அது ஒரு மகிழ்ச்சி செய்தி. அப்படி அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அந்த சோஷியல் மீடியா செக்டரில் வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கூடாது. எங்கள் பகுதியில் நான் வசதி கொடுப்பது 2600 கார்டு இருக்குது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல ஒரு 100 பேர் 300 பேருக்கு டோக்கன் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 100 பேர் வாங்கிக்கிங்க, ஏன்னா கூட்ட நெரிசல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக திட்டமிட்டுருக்கோம் அப்படின்னா. இப்போ மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 2600 கார்டுக்கு வந்துடுவோம். 2500 கார்டு பகுதி என்று சொல்ல ஒரு 10 தெரு 15 தெரு கூடி போய் 4வது நாள் ஒரு வாரம் போச்சு, பாதி பேர் முடிஞ்சு போச்சுன்றாங்க. போய் கேட்குறாங்க, இல்லை நீங்கள்லாம் எழுதி கொடுத்துட்டு போங்க, ஃபார்ம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏப்பா யார் அப்போ வீட்டு காசு இது, இவ்வளோ தூரம் அலைக்கழிக்கிறீங்க, இதோட 4 நாளாக வந்துட்டு போயிருங்க, உங்கள் வீட்டு காசை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வாக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன். அப்போ அவர் அம்மா கேட்குது, ஏப்பா எனக்கு ஏப்பா கொடுக்கல, நான் இவ்வளோ வயசானவங்க இருக்கேன்னா. அவர் சொல்ல ரேஷன் சொல்கிறார், நம்ம வரி கட்டுறவங்களுக்கு கிடையாது. ஏப்பா வரி கட்டாலும் என் எதிர் வீட்டுக்காரன், சொந்த வீட்டுக்காரன், நானாக வாடகை வீட்டில் இருக்கேன், கணவனை எழுதுவேன், எனக்கு வந்து என் பிள்ளைங்க காசு அமிச்சா தான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு நான் ஒரு ஒண்டி கொடுத்து பார்க்குறேன். நான் எனக்கு ஏப்பா கொடுக்கணும் போது ஒரு பொய் காரணம் சொல்ல கொடுக்குறேன்னு சொல்லுவேன். எனவே இப்படி சொல்லியிருக்கேன். ஒன்று. இரண்டாவது, இந்த டோக்கன் முறையை வைத்ததுக்கு காரணம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொன்னார், நீங்கள் பேங்க்கில் போடுங்க. அதாவது எப்படி முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு பட்டனில் நாடு முழுவதும் கோடிக்கான மக்கள் நீ சந்தனா போட்டிருக்க, அதுக்கு திமுக சொன்னார். காரணம் இன்னும் சொல்ல போல வேடிக்கையான விஷயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, மாநகராட்சி ஆணையர் இருக்காங்க. நான் அவங்க வந்து இந்த டிஸ்கஷனை பற்றி ஒரு பொது வெளியில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 6000 பணத்தை பற்றி. அப்போ நான் எதாச்சும் அங்கே அவர்களை சந்திக்கின்ற ஒரு இது வந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை ஏடிஎம் இல்லை பல இடத்துல,
வங்கி கணக்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் முடிச்சிடறாங்க என்று கிண்டலாக சொன்னாங்க. நான் சொன்னேன், எந்த அளவுக்கு இவர்கள் அறிவிலிகளாக இருக்கின்றார்கள் என்பதற்கு அதற்கு சாட்சியாக ஒரு இந்திய ஆட்சிப்படை அதிகாரிகள் இருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். இன்றைக்கு ஏடிஎம் எதுக்கு? ஏடிஎம்மில் போய் யார் பணம் ட்ரா பண்ணுறாங்க? 20 ரூபா கீரை வாங்கினா கூட நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட் ஜிபே பண்ணிடுறோம். மாடு காசு போனோன்னா கூட நீங்கள் ஃபோனில் இது போடுறோம். இது ஒரு அதாவது இவர்கள் முறைகேடுகள் செய்வதற்காக இந்த அரசு ஆட்சியாளர்கள் தங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு பண்ணுற வேலை. மினிமம் பேலன்ஸ் ஜன்தன் அக்கௌண்ட்டில் எப்படிங்க மினிமம் பேலன்ஸ் வரும்? அதுவே பணமில்லா வங்கி கணக்கு தானே. நல்லாட்சியான பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜன்தன் வங்கி கொடுக்கும்போது ஏழைகளுக்கு பணம் கட்டாமல் இருக்கும். அதில் எப்படி மினிமம் பேலன்ஸ் வரும்? அதான் இன்றைக்கி நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் கூட இதை பற்றி கேட்கும்போது வாய்ப்பு நீங்கள் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். இப்படி போய் சொல்ல இவர்கள் பணம் கொள்ளையாக அடிப்பதற்கு மட்டும் எழுதலாம். என்னை பொறுத்தவரை இது அவர்களுக்கு ஒரு ஆப்ரேஷன், சாராய பணத்தை லீகலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷனாக தான் நான் பார்க்க. ஒன்று. இரண்டாவது, என்னை பொறுத்தவரை இந்த முறைகேடுகள் எல்லாம் இப்போ மோடிஜி அவர்கள் கொரோனா வந்ததுலேருந்து ரேஷன் கடைகள் மூலமாக இன்றைக்கு வரைக்கும் இலவச அரிசி கொடுத்துட்ருக்காரு, கோதுமை கொடுத்துட்ருக்காரு, எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. மக்கள் பார்த்துட்ருக்காங்க. தடுப்பூசி போட்டிருக்காரு. இதுவே நல்லாட்சி நாயகம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த ஊசி 50,000 விற்றுருப்பானுங்க. நீங்கள் இருக்கிற இண்டி கூட்டில் இருக்கிறவங்கலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கூட்ஸே 400 ரூபா ஸ்போர்ட்ஸ் கூட்டை 4 லட்ச ரூபாய் கணக்கு எழுதுறவங்க தானே. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு என்று சொன்னால் இவர் இதுவாக இருக்கட்டும், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதான் தலைவர் அவர் சொன்னதை போல் இன்றைக்கு இதை தோல்விப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் பல்லாவரத்துலேயும் தாம்பரத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் தலைவர் எண்மக்கள் யாத்திரையில் அவர் பேசும்பொழுதாக இந்த பிரச்சனை நிச்சயமாக பேசப்படும். ஏன்னா அவர் என்னை விட அவர்கிட்ட புள்ளிவர் அதிகமாக இருக்குது. எத்தனை ரேஷன்களில் என்ன பண்ணியிருக்காங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஏற்கனவே பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி அந்தந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சேர்ந்த அத்தனை சட்டமன்ற கூட்டணி கட்சி எல்லாத்தையும் பார்த்த சட்டமன்ற எல்லா தரவுகளும் அவர் கையில் வச்சிருக்காரு. ஆகவே நிச்சயமாக இந்த டோக்கன் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக மாதிரி இந்த பிரச்சனை தலைவர்களின் யாத்திரையில் நிச்சயமாக இதற்கான குரல் ஓங்கி ஒலிக்கும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவருடைய குரல் இந்த டோக்கன் பற்றி ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஆனால் இந்த பகுதியில் நடைபெற்ற இந்த முறைகேடுகள் நிச்சயமாக தலைவர் பேசுவார். சார், கடைசி கேள்வி. ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு நீங்கள் இருக்கீங்க. உங்கள் தொகுதி ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி. எம்பி அனுப்ப போகிறீங்களா டெல்லிக்கு? நான் உண்மையாக இருக்கேன். நான் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இந்த பகுதியில் வாக்காளர் கிட்டத்தட்ட இங்கே இருக்கேன், களப்பணியாற்றேன். கடந்த முறை ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற அமைப்பாளர் கூட்டணி கட்சிக்காக நம்முடைய டாக்டர் வைத்தியலிங்கம் அவர்கள் ராமதாஸ் அவருடைய கட்சியுடைய துணைத் வேலை பார்த்துருக்கேன். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர் இங்கே ஆல்ரெடி நாங்கள் 2016 தனியாக நிறுத்திட்ட போது 10,000 வாக்குகளை தாண்டிய தொகுதிகள். அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி, மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி, அம்பத்தூர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி வார்டுகள் இருக்குது, வேறொரு ஆட்சிகள் இருக்குது அந்த சைடில், அம்பத்தூர் அந்த வார்டில். அதே மாதிரி இங்கே நகராட்சிகள் இருக்குது, நம்ம பகுதிகளில் நகராட்சிகள் இருக்குது. தாம்பரம் மாநகராட்சி வார்டுகள் இருக்குது. அதே போல் ஊராட்சி பகுதியில் இருக்குது. பட் எந்த ரெவென்யூ கிளாசிஃபிகேஷன் இருந்தாலும் மக்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு இங்கெல்லாம் அரசியல் தெரிந்த மக்கள். நாடாளுமன்ற தொகுதிக்கு அனுப்புவீங்களான்னு கேட்டதை விட நாங்கள் அனுப்பிடுவோம், மக்கள் அனுப்புவார்கள் என்கிற நம்பிக்கை வந்திருக்கிறது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி 2 விஷயங்கள். ஒன்று, நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மக்கள் பார்ப்பதெல்லாம் ஒன்று பிரதமர் வேட்பாளர், பிரதமரை பொறுத்தவரை எப்படி இருக்க வேண்டும். இது 2021 பார்த்துட்டோம். அப்பொழுது இருந்த ஒரு கட்டமைப்பு 350 கோடி ரூபாய் கொடுத்து இவர்கள் அதற்கு முன்பு அவர் அப்போ ஆரம்பிச்சிட்டார் அந்த வேலையை கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அசைன்மெண்ட்டில் மக்களை. ஆனால் இந்த முறை தமிழகத்தை பொறுத்தவரை 40 நமதாக்க வேண்டும் என்று தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகு ஒரு முன்னெடுப்பை எடுத்தார். இன்றைக்கு அவர் ஆரம்பத்திலே எனக்கு தெரிஞ்ச முதல்ல 25 பாராளுமன்ற தொகுதியில் பேசினார், கூட்டணி இருக்கின்ற பொழுது கூட்டணாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவர் 40 தொகுதிக்கு தயாராகிட்டார். அப்படி பார்க்கின்ற போது ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் தாமரைக்கு அடையாளம் காட்டக்கூடிய தாமரையுடைய வேட்பாளர் இருக்கின்ற போது 2 விஷயங்களுக்காக மக்கள் வாக்களிப்பார்கள். ஒன்று, தேசத்தின் நலன் கருதி, இந்த நாட்டினுடைய நலன் கருதி, இந்த நாட்டினுடைய இன்றைக்கு உள்நாட்டு பாதுகாப்பாக இருக்கட்டும், கட்டமைப்புகளை வலிமைப்படுத்துவதாக இருக்கட்டும்,
ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை தேச அளவில் கொடுப்பதாக இருக்கட்டும், டெல்லியிலே அமர்ந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு குடிநீர் வசதிகள், சாலை வசதிகள், சாலை இணைப்புகள், இப்படி இன்னும் எத்தனையோ காரணங்களும், அல்லது டெல்லியில் அமர்ந்து கொண்டு நம்முடைய பகுதியை சார்ந்த ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட உள்ள பத்ம விருது கொடுக்கக்கூடிய இன்டர்விஷன்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். இன்றைக்கு மக்கள் ஏன் வாக்களிப்பார்கள் நான் நம்புவதற்கு காரணம், இன்றைக்கு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய 2 வெள்ளத்தை பார்த்துருச்சு. 2011 ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை பார்த்துக்கிட்டோம். இப்பொழுது 23 ஒரு பெரிய வெள்ளத்தை பார்த்துட்டோம். ஆதனூர் ஏரி நம்ம அடையார் ஆறில் கிடக்கிற அந்த பகுதி பார்த்திங்கன்னா நம்ம பார்டரில் நம்ம மணிவாக்கம் தாண்டி வரும்போதே வருது. பாதிப்பு என்கின்ற 2015 நானெல்லாம் கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு போட், இன்றைக்கு அதிகாரிகள் நான் போட்டில் பார்க்கல, ஆனால் அன்றைக்கு நானாக இருக்கட்டும், அன்றைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சராக சென்னையா அவர்களாக இருக்கட்டும், அமுதா ஐஏஎஸ்ஆக இருக்கட்டும், அல்லது கஜலட்சுமி ஐஏஎஸ்ஆக இருக்கட்டும், நான் கேம்பரோடே போட்டில் தான் கலந்துருக்கேன். அன்றைக்கு எடுத்த முன்னெடுப்புகள், அன்றைக்கு இந்த வெள்ளம் வந்தது ஏற்பட்ட அனுபவங்களில் டெல்லியில் நாங்கள் கொடுத்த இன்றைக்கு பல விஷயங்களை தகவல் சொல்கிறோம். அன்றைக்கி இது எங்களை சார்ந்த பகுதி, இதுலேருந்து அனகாபுத்தூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு மக்கள் வசிக்க பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்புக்கார்கள். அன்றைனால இன்றைக்கி ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஒரு 50-50% அந்த வெள்ள போக்கை கட்டுப்படுத்த இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அதே போன்று இன்றைக்கி மதுரவாயில் நம்முடைய இது துறைமுகத்தையும் இதையும் இன்றைக்கி திருவள்ளூருக்கு செல்லக்கூடிய அந்த பகுதி மதுரவாயில் பைபாஸ் இன்றைக்கி அந்த புதிய ஹைவே காரிடார் துறைமுகத்தையும் இணைக்கக்கூடிய அந்த பகுதி 60% மேலே இங்கே தான் வருது நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதியில். அதே போன்று இன்றைக்கு எனக்கு தெரிந்ததெல்லாம் இப்போ இந்த 1.5 ஆண்டுகளாக மக்களிடம் நேரடியாக சென்ற மத்திய அரசாங்கத்துடைய பிரதமர் மோடி அவருடைய திட்டங்களை நாங்கள் எடுத்து செல்லும் போது அவர்கள் கேட்பதெல்லாம் நான் போய் சொல்லுவேன். பல இடங்கள் நானே நிகழ்ச்சி முகாம்கள் போவேன். நான் ஜன்தன் அக்கௌண்ட் 2015 வந்துச்சுயா, எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு, இந்த திட்டங்கள் மக்களுக்கு தெரியக்கூடாது என்கிட்ட கட்டமைப்பு இருந்தது. ஆனால் அந்த நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. எல்லா திட்டங்களையும் இன்றைக்கு மக்களுக்கு ஆரம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் எங்கள் 3 சட்டமன்றத்தில் 60-70 மத்திய அரசு நலத்திட்ட பிரிவில் புதுசாக ஆரம்பித்தாங்க. அந்த திட்டம்லாம் வேலை செஞ்சு அத்தனை திட்டங்களும் மக்களுக்கு சேரும். எந்த விதமான இடைத்தரகர்களும் இன்றைக்கி பல அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கிகளை பெற்றுத்தரக்கூடிய புரோக்கர்ஸாக மாறிட்டாங்க. ஒரு ஓட் மைனிங் மாஃபியாவாக மாறிடுச்சு. இதையெல்லாம் தகர்த்திருந்து ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியுடைய 6 சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர்களுக்கு திட்டங்களை பெற்றுத்தருவதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே நம்முடைய கணக்கை துவங்குகின்றோம். இன்றைக்கு 2024 ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் தாமரையினுடைய அங்கீகரிக்கப்பட்ட, தாமரையால் அடையாளம் காட்டப்பட்ட, தாமரையால் அரவணைக்கப்பட்ட வேட்பாளர் இன்றைக்கு பிரதிநிதியாக நம்முடைய நல்லாட்சிக்கான பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயிப்பது உறுதி. உலகமே பேசிட்டு இருக்காது. அந்த வெற்றியிலே அந்த பங்கை அந்த வெற்றிக்கணியிலே நம்முடைய பங்கு இருக்கும் என்று சொன்னால் அடுத்தது 2026 இந்த 6 சட்டமன்றங்களுக்கும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடி அடையாளம் காட்டப்பட்ட மக்கள் பிரதிநிதி வருவாங்க. நாடாளுமன்றம் முதல் சட்டமன்றம் முடிந்து அன்றைக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியில் பச்சை கைது போடக்கூடிய மக்கள் பிரதிநிதியாக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி தலைவர்கள், நகராட்சி தலைவர்கள், வார்டு முதல்வர் வரும்போது மத்திய அரசாங்கத்தினுடைய அத்தனை திட்டங்களும், அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பஞ்சாயத்து முதல் பாராளுமன்றம் வரை, பாராளுமன்றம் முதல் பஞ்சாயத்து வரை ஒரே கட்சி ஆட்சி செய்யும் என்று சொன்னால் அந்த மத்திய அரசாங்க பிரதிநிதிகள் கீழே வருகிறது சொன்னால், அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி போட்ட ஊழலை வேறறுக்கின்ற ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி டெல்லியில் ஆரம்பித்து பார்லிமெண்ட்டில் ஆரம்பித்து அசம்பிளியிலிருந்து இருக்கக்கூடிய மாநகராட்சிகள் வந்துட்டாங்க சொன்னால் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களாக இருக்கட்டும், அமிர்த் திட்டமாக இருக்கட்டும், ரயில்வே முனையங்கள் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ரயில்வே ஸ்டாண்டிங் கமிட்டி ரிவைவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு ஸ்ரீபெரும்புதூர் எனக்கு எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரிசூலத்தில் ஆரம்பித்து செங்கல்பட்டு எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு ரயில் நிலையங்களும் இன்றைக்கி 7 பேரை பிரதிநிதி அறிவிச்சிருக்காங்க. வேலை என்ன, சம்பளம் கிடையாது. ஸ்வச் பாரத் கரெக்டாக நடக்குதா, சுத்தமானது ரயில்வே ஸ்டேஷனு, மக்களுக்கு வேண்டிய வசதிகள் சரியாக இருக்கா, பயணிகளுக்கு வேண்டிய வசதிகள் சரியாக இருக்கா. நாளை இதை அப்டேட் பண்ணும்போது ஒரு வந்தே பாரத் ரேஞ்சுக்கு அமிர்த பாரத் ட்ரெயின்ஸ் ரேஞ்ச் ஸ்டேஷன்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே இப்படி
ஒருங்கிணைந்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சி, அடித்தட்டத்திலிருந்து சட்டம் இயற்றுகின்ற வரை மக்களுக்கு ஒரு உண்மையான அரசு அமைய வேண்டும் என்று சொன்னார், ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும் என்று சொன்னார். அது ஸ்ரீபெரும்புத்தூரில் தான். ஏன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் புத்தகங்களெல்லாம் ஒரு இயக்கம் இருக்கு. சமத்துவத்தை தந்த, சாமானியனை அங்கீகரித்த ராமானுஜர் பிறந்த பூமி அது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவத்தை, சமதர்மத்தை பேசியவர். இன்றைக்கெல்லாம் பேசுகிறாங்க திருட்டு சமத்துவங்கள். இதற்காக 1917 சமத்துவத்தை நாங்கள் நிலைநாட்டுவதற்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதுன்னு சொல்கிற ஏமாற்றிட்டு இன்ன வரைக்கும் அது கிடைக்காம ஒரு கார்பரேட் லெவலில் கொடுக்கப்பட்டார். அப்படிப்பட்ட அந்த அவருடைய ஒரு விஷ்ணு, அதாவது எங்களை பொறுத்த ராமானுஜர்கள் ஒரு தேசியனாக இருந்தாலும் ஒரு மகானாக இருந்தாலும் அவருடைய புண்ணிய பூமியெல்லாம் இன்றைக்கு அடையாளம் தெரியாமல் ஆகிவிட்டது. இன்றைக்கு நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரில் இண்டஸ்ட்ரியல் காரிடார் நமக்கு இருக்கு. இன்றைக்கு ஒருத்தர் சென்னையை விட்டு பெங்களூர் போகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஸ்ரீபெரும்புத்தூரை தாண்ட முடியாது. இப்படி நன்றாக திட்டமிட்டு வேலைவாய்ப்புகளை உருவாக்க சொல்லுவார் இந்த அமைச்சர் அன்பர் சொல்கிறார். நான் லேபர் மினிஸ்டராக இருக்கும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற போது நான் 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தாரு. என்கிட்ட நான் என் கூட வர சொல்லுங்க, கூட்டிகிட்டு போகிறேன். எத்தனை தமிழுக்கு அது வேலை கிடைச்சுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு அங்கே போனோம்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய உரக்கடங்கள் எந்த பகுதியில் பார்த்தாலும் ஆட்டோமொபைல் ஹப்புன்னு சொல்கிறாங்க. வேலை செய்யும் தமிழ்னா தமிழன் பூரா டாஸ்மாகில் தான் இருக்கும். இன்றைக்கு வேலை செய்வதற்கு, கட்டிட வேலை செய்வதற்கு தமிழர்கள் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு போதைக்கு இன்றைக்கு மூலத்தரம் அடிக்கல. இதெல்லாம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் ஏன்னா நமக்கு அனுபவம் இருக்குது. இந்த இந்திய கூட்டணியாக இருக்கட்டும், இவர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கட்டும், இன்றைக்கு நம்ம கெஜ்ரிவால் பேசுகிறாரு. அவர் யாரை அண்ணா ஹசாரை ஹைஜாக் பண்ணார். ஊழலுக்கு எதிர்க்கான ஒரு இயக்கத்தை கடத்தி கொண்டு இன்றைக்கு சாராய சாம்ராஜ்யத்துக்காக அவருடைய துணை அமைச்சர், முதலமைச்சர் இன்றைக்கு ஜெயிலில் இருக்கார். அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் வரக்கூடாது என்று சொன்னால், ஸ்ரீபெரும்புத்தூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டிஆர் பாலு அவர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சாரதியாக கார் ஓட்டுநராக இருந்த காலத்தில் எனக்கு தெரியும். இல்லை, ஆனால் அவர் இன்றைக்கு இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி. நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தன்னுடைய சாராலைகளுக்கு கொடுத்த கவனத்தை இந்த தொகுதிக்கு கொடுத்து இருப்பார் என்று சொன்னால் பல்வேறு நல்ல திட்டங்கள் இருக்கும். இன்றைக்கு தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு பாலம் திட்டமிடாமல் கட்டப்பட்டதோட விளைவு அந்த மார்க்கெட் 20 வருஷம் அவஸ்தப்படுறாங்க. சண்முகம் சாலேருந்து வெளியே வருது ஒரு பாலம். அதை அறிவு அவ்வளோதான். அன்றைக்கு இருக்கக்கூடிய அதே மாதிரி பல திட்டங்கள் இன்றைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் இன்றைக்கு வெள்ளம் எங்கே போனாங்க. இன்றைக்கு அவருடைய இவங்கெல்லாம் எங்கே போனாங்க, முகாமில் தான் போனாங்க. போட்டில் ஒருத்தர் போனார் சொல்லுங்கள். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களை அரசனுடைய பொருட்கள், உதாரணத்துக்கு பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டை 50 டன் வாங்கி கொடுன்னு ஒரு ஹோட்டல்காரன் மட்டும் வாங்குவாங்க. இதெல்லாம் மாற வேண்டும். அச்சுறுத்தல் அரசியல், மக்கள் விரோத ஆட்சியாளர்கள், மக்கள் விரோத அதிகாரங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் நிச்சயமாக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியுடைய அங்கீகரிக்கப்பட்ட, அரவணைக்கப்பட்ட, அடையாளம் காட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே தேர்ந்தெடுப்பார்கள். அதற்கான களப்பணியை இன்றைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துணை சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற ஸ்ரீபெரும்புத்தூரில் நிச்சயமாக பேசும் பொருளாக வெற்றியை பெற்றுத்தருகின்ற ஒரு காலத்தை ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ச்சி, திராவிட அரசியலுக்கு அதிர்ச்சியை தரக்கூடிய தீர்ப்பு வரும் என்கின்ற நம்பிக்கையை கொண்டு நாங்கள் பயணித்துக் கொள்வோம். சார், நீண்ட நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கோம், நிறைய விஷயத்தை பேசியிருக்கோம். ஐ திங்க் நம்ம சேனல்லே எப்போவுமே ஹோலிஸ்டிக்காக மொத்த தமிழ்நாடு, மொத்த இந்தியா பேசும்போது ஒரு இது குறுகிய வட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு பகுதிக்கான ஒரு பிரதிநிதியை ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸ்ரீபெரும்புத்தூர் ஃபோக்கஸ்டாக பேசியிருக்கோம். தோ நீங்கள் ஆளோட தமிழ்நாடு பேசினாலும் ஸ்ரீபெரும்புத்தூர், இந்த தொகுதி, இந்த தாம்பரம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, தாம்பரத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த மாதிரி பல விஷயத்த சொன்னீங்க சார். உங்கள் எண்ணமும் உங்கள் நோக்கம் நிறைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி. சாமானிய நேயர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி. இது போன்ற நல்ல காரியங்களை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.